Taste the Daily. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே 8ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த 59 வயது முதியவர் போக்சோவில் சிக்கினார். பூங்குளம் பகுதியைச் சேர்ந்த 12 வயது சிறுமி பள்ளி முடித்து சைக்கிளில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது முதியவர் சுப்பிரமணி என்பவர் சிறுமியை வழிமறித்து மாங்காய் தருவதாக கூறி வலுக்கட்டாயமாக மாந்தோப்பிற்கு இழுத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் முதியவர் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி மாணவிகள் நிம்மதியாக பள்ளி சென்று வீடு திரும்ப முடியாத நிலை உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கோவையில் பிளேடை வைத்து காவலர்களை மிரட்டிய போக்சோ குற்றவாளி சிக்கினார். உக்கடம் பகுதியைச் சேர்ந்த ரிஸ்வான் என்பவர் போக்சோ வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணைக்காக நீதிமன்றத்திற்கு வந்தபோது அங்கிருந்து தப்பியோடி விட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து ரிஸ்வானை பிடிக்க முடியாமல் விடியா திமுக அரசின் ஏவல் துறை திணறி வந்த நிலையில் அவர் மறைந்திருந்த இடத்திற்கு சென்று பிடிக்க முயன்றபோது பிளேடை வைத்து காவலர்களை மிரட்டியுள்ளார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை மீது பயமில்லாததால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே அரசு பள்ளியில் பயிலும் 5 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் போக்சோவில் சிக்கினார். காடையம்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 4 மற்றும் 5ஆம் வகுப்பு படித்து வரும் 5 மாணவிகளிடம் ஆசிரியர் ஒருவர் பாலியல் சில்மிஷத்தில் ஈடுபடுவதாக புகார் கூறப்பட்டது. அதன் பேரில் நடைபெற்ற விசாரணையில் குற்றச்சாட்டு உறுதியானதை அடுத்து நெல்லை வடுகம்பட்டியைச் சேர்ந்த ஆசிரியர் தங்கவேல் போக்சோ சட்டத்தில் பிடிபட்டார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் மாணவிகளின் பாதுகாப்பை துறை அமைச்சர் உறுதி செய்யாமல் பாவடிவ இருக்கை போன்ற தேவையற்ற செயலில் ஈடுபட்டு விளம்பரம் தேடுவதாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் மாற்றுத்திறனாளி பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த காமுகன் பிடிபட்டார். தனியார் தொலைக்காட்சி நிரூபராக பணியாற்றி வரும் கூடலூரைச் சேர்ந்த கலாநிதி அதே பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி பெண்ணுடன் செல்போன் உரையாடல் மூலம் பழகி வந்துள்ளார். இந்நிலையில் பெண்ணின் வீட்டில் யாரும் இல்லாததை அறிந்து அங்கு சென்ற கலாநிதி அவரை பாலியல் வன்கொடுமை செய்தார். ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.